லாஸ்ட் வீக் நம்ம சக்கரையா சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம 9லேருந்து 14 வரைக்கும் அந்த சாப்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். சகரியா வந்து அதுவும் இந்த செகண்ட் போர்ஷன் வந்து 9 to 14 வந்து ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் பேசேஜஸ் டு இன்டர்பிரட். பைபிள் ஸ்காலர்ஸ்குள்ளேயே நிறைய எப்படின்றது நிறைய காரியங்கள் இருக்கும். ஸோ நான் நிறைய காமெண்ட்ரி வாசித்து பார்த்தேன். நான் யாருக்கு இருந்து ரொம்ப எடுக்கல. ஸோ நான் வந்து ஏன்னா எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் ஸ்டார்ட் in the presence of the Lord. ஸோ எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். நம்ம 9லேருந்து 14 வரைக்கும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ the first word starts like this. 9 முதல்ல வந்து தமிழில் எப்படி இருக்குன்னு தெரியல, இங்கிலீஷில் இருக்க an oracle அப்படின்றது. இல்லை அதுக்கு முன்னால் அது என்னன்றது ஓகே. இல்லை அதுக்கு முன்னால் அது ஆரக்கல்னு ஒன்றும் இல்லையோ. ஓகே, அது இங்கிலீஷில். ஓகே, ஸோ அந்த ஆரக்கல்னு மற்ற இதில் தான் இருக்கும். ஸோ ஆரக்கல்ன்றது பேசிக்கலி என்னென்னா இட்ஸ் அ வெரி ஹெவி பேர்டன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட். சும்மா ஒரு சாதாரண வார்த்தை இல்லை, ஒரு பாரத்தில் இருந்து வர்ற ஒரு காரியங்கள். இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் அ பேர்டன், ஒரு பேர்டன் ஹார்ட்ல இருந்து வர்றது. ஸோ அதுதான் ஆரக்கல்னு இங்கிலீஷ் பைபிள்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட், இட்ஸ் அன் ஆரக்கல். அதாவது அவருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இருதயம் பாரத்தை கொட்டுறவர் தான். ஸோ இந்த 9லேருந்து 14 பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராப்பர்சி மாதிரியே இருக்கும். 1லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு அந்த ப்ராப்பர்சி. ஜெருபாபேல், ஸோ அவங்க டெம்பிள் கட்டுவாங்க. ஸோ ஜெருபாபேலை என்கரேஜ் பண்ணி அப்புறம் ஜாஷுவா அந்த ப்ரீஸ்ட்டை வந்து கிங்காக ரூல் பண்ணுறதுக்கு மேலே ரூல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல தான் 1லேருந்து 8 வரைக்கும் எல்லாமே இருக்கும். 9லேருந்து இன்னைக்கு 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது செப்பரேட் ப்ராப்பர்சி. அதுக்கு டேட் கிடையாது. 1லேருந்து 8 பார்த்தீங்கன்னா அதில் டேட்லாம் இருக்கும். எந்த டேட் ப்ராப்பர்சி. ஒரு 9லேருந்து 14 டேட்ஸ் இருக்காது. அது எந்த சிச்சுவேஷனுக்கு அப்ளிகபிளும் இருக்காது. நிறைய ப்ராப்பர்சிஸ் வந்து டைமில் ஜம்பிள்டாக இருக்கும். சிலது இம்மீடியட் ஃபியூச்சருக்கு இருக்கும், சிலது லாங் டேர்ம் ஃபியூச்சருக்கு இருக்கும், ரொம்ப தள்ளி இருக்கும். சில இது ஆல்ரெடி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, சில இது இன்னும் நம்மளுடைய காலம் வரைக்கும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ 9லேருந்து 14 வரைக்கும் அந்த தட் இஸ் ஹவ் இட் இஸ். இதுதான் இருக்குது. அதை கொஞ்சம் புரியணும்னா நமக்கு கொஞ்சம் வி நீட் தட். இப்போ பரிசுத்தாவியான வழி நடத்துதல் இல்லாமல் அது கொஞ்சம் புரியுறது கஷ்டம். ஸோ நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன் இது. ஸோ இதை வந்து சகரியா வந்து ப்ராப்பர்சி வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அவருக்கு என்னெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரோ அதை இது எந்த டைமில் ப்ராப்பர்சி பண்ணுறாருன்றதும் இல்லை, எந்த டேட்டும் இல்லை. பட் ஒன்று கிளியர், டெம்பிள் கட்டி கொஞ்ச நாள் கழிச்சு சகரியா ஒரு வயசான டைமில் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டி பண்ணுறாருன்றது வந்து எல்லாரும் ஒரு அக்ரி பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி ஆரம்பிக்கிறது வந்து டமாஸ்கஸ் சிரியா அதை பேஸ் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. சப்போர்ட் இஸ்ரேலுடைய எனிமீஸ் அகேன்ஸ்ட் ஆன ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபஸ்ட் ஹத்ராக் அண்ட் டமாஸ்கஸ். ஸோ இது வந்து சிரியாவில் உள்ளது, அவங்க நார்த்தாக உள்ளது. அதை சொல்கிறாரு அவங்களுடைய டைம் வந்துருச்சு. ஸோ தே வில் ஆல்சோ பி ஜட்ஜ், அவங்களுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வரும்ன்றது ஆண்டு சொல்கிறாரு. அடுத்தது 3வதுலேருந்து பாருங்கள், 2வது வசனத்திலிருந்தே பார்க்கும்போது டயர் அண்ட் சிடான் இருக்குல்ல, டயர் வாஸ் பில்ட். அது 3வது 4வது ஓகே. ஓகே, இந்த தீரூன் இருக்கும் தமிழ்ல, டயர் சிடோன்றது தமிழ்ல எப்படி இருக்கு? சீதோன். ஸோ இந்த டயர் அண்ட் சீதோன் இதுக்கு அகேன்ஸ்டாக ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் இந்த டயர் அண்ட் சீதோன்ன்றது ஒரு முக்கியமான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்.
இதை குறித்து நம்ம கொஞ்சம் புரியணும். ஸோ நீங்கள் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வாசித்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபொனீஷியன்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பற்றி வாசித்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மெடிட்டரேனியன் சைடில் அந்த இப்போ உள்ள சிரியா, லெபனான், இஸ்ரேல் அந்த கோஸ்டல் லைன்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த சிட்டி ஃபொனீஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தேவர் வெரி குட் அட் ட்ரேடிங். சிப்ஸ் செஞ்சு நிறைய இடங்களுக்கு போய் இந்த ட்ரேட் பண்ணுறதுல தேவர் நம்பர் 1 அந்த ஏன்ஷியன்ட் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது அவங்க வந்து ஒரு நாடாக இருக்க மாட்டாங்க. பட் சிட்டி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிட்டி ஸ்டேட்ஸ் இட்ஸ் அ சிட்டி பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். அதுக்கு ஒரு ரோல் இருப்பாங்க. இப்போ சிங்கப்பூர் இருக்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் இருக்கலாம். ஸோ சிங்கப்பூர் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி டயர்ன்றது அது ஒரு சிட்டி ஸ்டேட், சிடோன்றது ஒரு சிட்டி ஸ்டேட். ஸோ இதை மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இவங்க எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து தான் ஃபொனீஷியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபொனீஷியன்ஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டயரும் சிடோனுக்கும் இதில் எல்லாத்துலேயுமே டாப் வந்து டயர் தான். டயர் இன்னைக்கு நீங்கள் டயர்ன்ற அந்த சிட்டி ஸ்டேட் நீங்கள் கம்பேர் பண்ணோம்னா சிங்கப்பூர் கூட கம்பேர் பண்ணலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தட் எக்கனாமிக்கல். ஸோ பட் ப்ராஃபஸி வைஸ் நீங்கள் சிங்கப்பூர் கூட கம்பேர் பண்ணாதீங்க. விச் இஸ் இந்த நியூ கவர்னன்ட்ல காட் டஸ் நாட் டீல் வித் நேஷன்ஸ். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்கனாமிக்கலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கப்பூர் மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அடுத்தது அவங்களுடைய they had lot of gold and silver. அது மட்டும் இல்லை, ட்ரேடிங்கில் சரியான காசு. ப்ளஸ் தே யூஸ் டு மேக் த பர்பிள் டை. அது அந்த ஷெல்ஃபிஷ்ல இருந்து பர்பிள் டை அந்த காலத்தில் எடுப்பாங்க. பர்பிள் டை ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் இந்த வேர்ல்டு. ஸோ அதெல்லாம் இந்த டயரியன்ஸ் தான் இவங்க எடுத்து பண்ணுறது. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக தான் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் ஆண்டவர் ப்ராஃபஸி பண்ணுறாரு. நீங்கள் இந்த டயர் குறித்து இன்னொரு எசேக்கியல் ஏன் டயர் சீதோனியை நான் மட்டும் எடுக்கிறேன்னா, எசேக்கியல் நீங்கள் 26, 27, 28 3 அதிகாரமும் பார்த்தீங்கன்னா டயர் அகேன்ஸ்டான ப்ராஃபஸி தான் இருக்கும். ஸோ அது இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். எசேக்கியல் 26 எடுத்துட்டீங்கன்னா 26:3 ப்ராஃபஸி சொல்றாருல, மெனி நேஷன்ஸ் வில் கம் அகேன்ஸ்ட். நிறைய நேஷன்ஸ் உனக்கு அகேன்ஸ்டாக வந்து உன்னை டிஸ்ட்ராய் பண்ணுன்னு இருக்கு. அடுத்தது இன்னொன்று புரியணும்னா ஜெசபல் நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். ஜெசபல் வந்து சீடோனியன் கிங்கோடைய மகாதான். ஸோ ஆகாப் இவ்வளோ தான் கெட்டுறான். ஸோ அதில் தான் அங்கே இஸ்ரேலில் ப்ராப்ளம் வர்றது இவ்வளோ தான் வரும். ஸோ சீஸ் ஆல்சோ சிடோனியன். இவங்க வந்து இந்த பஹால் வர்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளவங்க. டயரில் உள்ள டெம்பிள் தான் ஒன் ஆஃப் பெரிய டெம்பிள் இந்த பஹால் வர்ஷிப். ஸோ எல்லாரும் அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அசிரியன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படின்னா, இப்படி இருக்கும், இங்கே லேண்ட் இருக்கும், இந்த சைட் ஃபுல்லாக சி. ஸோ யாரும் அவங்கள வந்து பிடிக்கணும்னா சீல வரணும். அந்த காலத்தில் ஷிப்ஸ் அவ்வளோ தூரத்துக்கு நிறைய பேர் யாரும் கிடையாது. ஸோ அசீரியன்ஸ் ட்ரை பண்ணாங்க, பிடிக்க முடியல. 5 வருஷம் அவங்கள சீஜ் பண்ணி பார்த்தாங்க, பிடிக்க முடியல. நேபாள் அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ஷோரில் ஒரு பெரிய சிட்டி இருக்கும். ப்ளஸ் டயர் பார்த்தீங்கன்னா ஐலாண்டுன்னு ஒன்று இருக்கும். ஐலாண்டு தான் மெயின் சிட்டி, இந்த ஷோரில் உள்ள சிட்டி. நேபுகாத்நேச்சர் ட்ரை பண்ணான். பட் அவன் ஷோரில் உள்ள சிட்டியை தான் பிடிக்க முடிஞ்சது. 13 வருஷம் அவன் இது பண்ணி சீஜ் போட்டு பண்ணால். பட் இதுதான் இந்த ஐலாண்டில் உள்ள தப்பிச்சுட்டே இருந்துச்சு. அங்கே தான் மெயினாக எல்லா ட்ரெஷர்ஸும் அவங்களோட டெம்பிள் எல்லாமே இந்த ஐலாண்ட் தான் இருக்குது. பட் அவங்களாலையும் பிடிக்க முடியல. பட் கடைசியில் அலெக்சாண்டர் தான் டயரை பிடிக்கிறான். ஸோ பை த டைம் அலெக்சாண்டர் கம்ஸ், இவங்க எல்லாமே பீஸ் போகிறாங்க. பட் அலெக்சாண்டர் போய் அவனும் அதே தான் பிடிச்சிடுறான். பட் அந்த ஐலாண்டை பிடிக்க முடியல. ஸோ அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி நீங்கள் வாசிங்க. பட் அவன் அலெக்சாண்டர் இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு ஒரு பாலமே கட்டிடுறான். ஒரு இந்த சிட்டியை உடைச்சி நீங்கள் அதில் வாசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அநேக ஜாதி அவங்களுக்கு எதிரே கொண்டு கூட 4வது வசனம். அதான். ஸோ இது வந்து என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் வந்து இப்போ ஆக்சுவலாக இது சொன்ன மாதிரியும் அவன் என்ன பண்ணான்னா, இந்த ஷோரில் உள்ள சிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணி இதில் உள்ள மண்ணு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போய், அது மட்டும் இல்லை லெபனானில் உள்ள மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு பலனை கட்டிட்டாங்க. பலனா அதான் நிரப்பி லேண்டாக ஆக்கிட்டாங்க. ஸோ இட் டுக் லாட் ஆஃப் டைம் எஃபர்ட். பட் ஆண்டவர் சொன்ன மாதிரி அது ஆக்சுவலாக ஃபுல்ஃபில் ஆச்சு. ஒன் ஆஃப் த
ஆக்சுவலாக அவன் வந்து அலெக்சாண்டர் ஒரு பேட்டிலையும் அவன் தோற்றதே கிடையாது. டயருக்கு அகேன்ஸ்டாக உள்ள அவன் எப்படி அதை கேப்சர் பண்ணான் அப்படின்றத வந்து இன்னும் மிலிட்ரி அகாடமிஸில் அதை வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து மிலிட்ரி லெசன் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஏன்னா இவங்க வந்து பெரிய 150 அடிக்கு வால்ஸ் சுற்றி கடல். ஸோ அவங்க நினச்சிட்டாங்க என்னை யாருமே பிடிக்க முடியாது, எங்களை யாருமே பிடிக்க முடியாது. டயரன்ஸ் வெரி பவர்ஃபுல், ரொம்ப ரிச். பட் ஆண்டவர் சொல்றாரு யூ வில் பி டிஸ்ட்ராய்ட். ஸோ இது இன்னொரு டயரை கொடுத்து ஒரு ப்ராஃபஸி நம்ம பார்க்கணும். ஸோ எசேக்கியேல் 28 பாருங்க. ஏன் நான் டயர் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா அது இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் தட். எசேக்கியேல் 28 11-19 வரைக்கும் இது வந்து ஒரு டூவல் ப்ராஃபஸி. இந்த ப்ராஃபஸி யாருக்கு அகேன்ஸ்டாக சொல்றாருன்னா டயருடைய பிரின்ஸுக்கு அகேன்ஸ்டாக சொல்றாரு. பட் நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அது லூசிஃபரையும் மீன் பண்ணுது. ஸோ தெர் இஸ் நீங்க ஸோ இங்கே டயரையும் நீங்க கமர்ஷியல் பாபிலோன் ரெவலேஷன்ல இருக்குல்ல, ரெவலேஷன் 18 அந்த கமர்ஷியல் பாபிலோன். ஸோ இது நீங்க 18 இங்கே இந்த எசேக்கியேல் 26, 27, 28 நீங்க பிறகு ஃபுல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதுவும் ஒரு சிட்டிஸ் பாபிலோன் சிம்பாலிக் ஆஃப் த கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இங்கேயும் அதே பார்த்தீங்கன்னா டயரும் கமர்ஷியல் திங் ரெண்டையுமே ஆண்டவர் அழிக்கிறார். இது ஏன்ஷியன்ட் வேர்ல்ட்ல ஆண்டவர் அழிக்கிறார். இது வந்து இந்த கமிங் டேஸ்ல ஆண்டவர் அழிக்கிறார். டயர் இஸ் அ சிம்பிள் ஆஃப் வெல்த்ல இருந்து வருகிற ப்ரைடு, அதுதான் காசு பணம் அதுல இருந்து வர்ற ஒரு பெருமை. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்கு. ஸோ நீங்க இந்த 28 பார்க்கும்போது 19 11-19 எசேக்கியேல் 28. The word of the Lord came unto me, saying, Son of man, take up a lamentation for the king of Tyrus, say unto him, Thus saith the Lord God, Thou seest of the sum, full of wisdom and perfect in beauty. Thou hast been in me, the garden of God. Every precious stone was a covering, sardius, topaz, and the diamond, beryl, the onyx, and the jasper, sapphire, the emerald, and the carmine, and gold. The workmanship of thy fabric and of thy might was prepared in thee the day that thou wast. Okay, 17. Thine heart was lifted up because of thy beauty. Thou wast corrupted by wisdom by reason of thy brightness. I will cast thee to the ground. I will lay thee before me that they may behold. So இதுதான் அவன் சொல்றாரு. நீங்க ரெண்டையும் நீங்க வாஸ்து பாருங்க, சிமிலாரிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ப்ராபசி வந்து பிரின்ஸ் ஆஃப் டயருக்கு அகேன்ஸ்டா தான் சொல்றாரு. பட் நீங்க பாத்தீங்கன்னா இது நிறைய லூசிஃபர் மீன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன புரியுறோம்னா அந்த டயருடைய பிரின்ஸுக்கு பின்னால லூசிஃபருடைய பவர் இருக்குது. ஸோ ப்ராபசி சொல்லும் போது அவனை பார்த்து சொன்னாலுமே அவனுக்கு பின்னால் அந்த பவரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இது எல்லாமே ஒரு சிமிலாரிட்டிஸ். நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அந்த காமர்ஸ் ரெவலேஷன் 18 உள்ளது. இது டயர் நீங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் த ஹோல் கமர்ஷியல் திங். அது எல்லாத்தையும் ஆண்டவர் நான் அழிக்க போறேன்னு சொல்றேன். ஸோ அதாவது டயர் ஸ்பெசிஃபிக்காக ஐ வாண்ட் டு எம்பசைஸ் ஹியர். இங்க சகரியால அவர் சொல்றது சொல்லி இவர் ப்ராபசி பண்ணி வித்தின் 100 இயர்ஸ்க்குள்ள இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட் பை அலெக்சாண்டர். யாருமே பண்ண முடியாத ஒரு காரியத்தை அலெக்சாண்டர் பண்ணான். யாருமே நேபுகாத்நேச்சர் 13 வருஷம் முற்றுகையிட்டு பார்த்தான். பட் நேபுகாத்நேச்சரால் இந்த அந்த சீக்குள்ள போய் பிடிக்கிற அளவுக்கு அவனுக்கு இந்த இமேஜினேஷன் 13 வருஷம் இருந்து பார்த்து அப்புறம் அவனும் அந்த மெயின் சிட்டியை உடைச்சானே தவிர உள்ள மொத்தத்திலே அழிக்க முடியல. அலெக்சாண்டர் இந்த சகரியா ப்ராபசி சொல்லி முடிக்கிறதுக்கு அப்புறம் தான் எசேக்கியேல் அதுக்கு முன்னாலே இந்த ப்ராபசி நிறைய சொல்லியிருக்க டயர் அகைன்ஸ்ட். பட் இதுதான் ஃபைனல் ப்ராபசி தட் சீல்டு டயர்ஸ் ஃபேட். ஸோ இது அப்புறம் 5வது 6வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆஷ்கலான், ஏக்ரான், அஷ்டோத், காசா அப்படின்ற பெயர்களை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ்கலான், ஏக்ரான், அஷ்டோத், காசா இது எல்லாமே அந்த காலத்தில் உள்ள பிலிஸ்தீனியர்கள் இருந்த சிட்டி. இந்த அஷ்டோத், காசாலாம் இன்னும் இருக்கு, அதில் பாலஸ்தீனியன்ஸ் இருக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் பெலிஸ்தீனியர்கள் இருந்த சிட்டிஸ். ஸோ அதுக்கு அகேன்ஸ்ட் தான் அந்த ஒரு ப்ராபசி சொல்றாரு, நீங்களும் யூ வில் பி டிஸ்ட்ராய்ட். பட் அதில் ஒரு பியூட்டி என்னன்னா 7வது வசனம் பாருங்க. ஓகே,
ஓகே. ஸோ இங்கே 7வது வசனத்தில் I will take the blood from their mouths, the forbidden fruit between their teeth, they will become leaders in Judah. ஸோ இதில் வந்து அவங்க அழிப்பேன்னு சொல்கிறாரு. பட் பெலிஸ்தியர்கள் ஒரு கூட்டத்தில் அவங்களுடைய வாயிலிருந்து இந்த பிளட் உள்ள மீட் எடுப்பேன்னு சொல்லி, ஏன்னா அது வந்து பெலிஸ்தியன்ஸ் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி பிளட்டோட மீட் சாப்பிடுவாங்க. பிளட்டு பட் யூதர்கள் சாப்பிடக்கூடாது. பட் அதான் அங்கே சொல்கிறாரு, அவங்க வாயில் உள்ள அந்த மீட்டெல்லாம் எடுத்துட்டு அதுலேயும் ஒரு கூட்டம் they will also become part of Judah சொல்ல, யூதாவின் ஒரு கூட்டத்தில் சேருவாங்க சொல்ல. ஸோ ஆண்டவருடைய பிளான் இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர் சீடோனியன்ஸும் சரி பிலிஸ்டியன்ஸும் சரி ஒரு மெஜாரிட்டி கூட்டம் அழிந்தாலும் ஒரு 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 சில கூட்டங்கள் ஆண்டவருக்காக வைக்கலாம் செய்கிறாரு. அதில் நீங்கள் அதுதான் பியூட்டி பார்க்கணும். நீங்கள் எலிசா ப்ராஃபட் ஒரு வயசான லேடிகிட்ட போகலாம். அவள் யார் தெரியுமா? சிடோனியன் லேடி. சரி, நல்லா வாசிப்பாரு சார் சிடோனியன். சார் நிறைய நேரம் பைபிளில் சில காரியங்களில் சில பேர்களை நம்ம வாசித்தோம்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. இல்லை சிதோனிய பெண்மணியிடம் போனார் அப்படின்னு. அப்போ ஸோ நம்ம வந்து வி ஹேவ் டு மேக் அந்த பேரை கூட ரெலவெண்ட்டாக ஆக்கணும்னா திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ அவங்க மொத்தத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் எல்லா இடத்துலையும் எல்லா மக்கள்கிட்டையும் தேர் ஆர் ஆல்வேஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் தட் காட் ஹேட். அவருக்குன்னு ஒரு கூட்டம் எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கு. அந்த விதவே சிதோனியர் அந்த இதுலேயும் நீங்கள் அவர் பார்க்கலாம். அப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போதும் சரி அந்த ஏரியா போனார்னு இருக்கு. அப்புறம் சிடோனில் சர்ச் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அதுக்கு பால் போனார்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா God has a wonderful plan. ஆண்டவருடைய பிளான் எல்லாத்துக்குமே இருக்குது. God has a beautiful plan for everything, not just destruction. நம்ம பார்க்கும்போது டயர் சிடோன் டிஸ்ட்ராய் ஆச்சு, சரி மெஜாரிட்டி அதில் போனாங்க. பட் அதுலேயுமே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அவருக்காக தெரிந்து கொண்டார். ஸோ நீங்கள் தட்ஸ் வேர் யூ see the beauty of God. ஆண்டவருடைய அந்த பியூட்டியை தான் நம்ம பார்க்க முடியுது. He has his people everywhere. அதுவும் இல்லாமல் யாரையும் மொத்தமாக ஆண்டவர் அழிக்கிறதே இல்லை. பெலிஸ்தியர் அவங்க ஆண்டவருக்கு அகேன்ஸ்ட் நிறைய காரியங்கள் செஞ்சாங்க, இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்ட் அழிச்சாங்க. பட் அவங்களையும் செல்லற they will become part of Judah. ஜூடாவின் ஒரு பார்ட்டாக அவங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ராபசி இது அபவுட் ஆல் த பீப்புள்ஸ் ஆஃப் தி எர்த். பட் ஸ்டில் God has some people. சாரி 9வது வசனம். சரி, ஓகே. இது நமக்கு தெரிஞ்ச ப்ராபசி, இது அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அதான் ஜக்கரியாவில் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஏன்ஷியன்ட்டாக இருக்குது. திடீர்னு அந்த டைம் ஃப்ரேம் ஜம்ப் ஆகுது, இயேசு கிறிஸ்துக்கு போகுது. இட்ஸ் லாங் வே ஆஃப். இவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் நடந்து இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம புரியணும். ஸோ இங்கே வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு ப்ராபசி அண்ட் அதில் முக்கியமாக வர்றது வந்து இந்த டாங்கி ரைடிங் ஆன் அ கோல்ட், ரைடிங் ஆன் அ டாங்கி. ஸோ இதுதான் யூதர்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. ஒய் இஸ் இ டைங் ஆன் அ டாங்கி, ரைடிங் ஆன் அ டாங்கி, ஏன் டாங்கியில் வரணும்? யூதர்கள் வந்து அவர் இயேசு கிறிஸ்து நல்லா பாருங்க, ரெவலேஷனில் நீங்கள் பாருங்க, அவர் வந்து குதிரையில் வருவாருன்னு இருக்கும். பட் இங்கே வந்து டாங்கியில் வர்றாரு. ஸோ அது வந்து இட்ஸ் அ பிக்சர். நிறைய யூதர்கள் இந்த பிக்சரை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. தே மிஸ் டாங்கி எல்லாம் வந்து ஏன் வந்தாருன்னா ஒருவேளை அவர் ரொம்ப ஏழை, குதிரை கிடைக்கல, அதெல்லாம் டாங்கியில் வந்தார். அது இல்லை, he wanted to show his humility. ஸோ அதுதான் இங்கே இந்த ப்ராபசி சகரியா மூலமாக ஆண்டவர் 100 வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அதை காண்பித்து விட்டார். அந்த 9வது வசனத்தில் அதுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி உள்ளது. அடுத்து 10வது வசனம். And I will cut off the chariot from Ephraim and the horse from Jerusalem, and the battle bow shall be cut off, and he shall speak peace unto the heathen, and his dominion shall be from sea even to sea, and from the river even to the ends of the earth. Okay. ஸோ இங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இதுலேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் 17 வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி ரெஸ்டோர் பண்ணுறாரு இஸ்ரேலை எப்படி ஆண்டவர் திரும்பி அவர்களை கொண்டு வருகிறார், எப்படி அவர்களை ரெஸ்டோர் பண்ணுறாரு, அவங்களுடைய எல்லா காரியங்களும் அவங்களுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு பலனை கொடுத்து தன் ஹி brings them back from எங்கெங்கே சதறி இருந்தாங்களோ இஸ்ரேல், ஜூடா மட்டும் இல்லை இஸ்ரேலையும் கொண்டு வருகிறார் அப்படின்றவர் they also bring Israel back to and he will establish a covenant என்று இருக்கும் 11வது வசனம். As to thee also by the blood of thy covenant I have sent forth a prisoner's house fit that there is no one. இது ஆண்டவர் ரத்த சிந்தி அதன் மூலமாக அவருடைய நமக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பை கொடுக்கிறாருன்றதையும் ப்ராமிஸ் பண்றாரு. ஸோ இதுதான் நம்ம வாசிக்கும்போது நிறைய புரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ
9வது வசனம் பேசிக்கலி தி இஸ்ரேலோட எதிரி மேல ஜட்ஜஸ், அப்புறம் எப்படி ஜட்ஜ்மெண்ட், அதுக்கப்புறம் எப்படி ஆண்டவர் திரும்ப அவங்கள கூட்டி கொண்டு வைக்கிறார், அவங்க ஒரு சேவையை கொடுக்குறாருன்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது இது இந்த 9வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நிறைய கோரிலேஷன் இல்லாத மாதிரியே தான் இருக்கும். பட் அது தட் இஸ் ஹவ் இட் இஸ் ரிட்டன். சில நேரம் ஏன் ஆண்டவர் அப்படி எழுதுறாரு, ஏன் அந்த ப்ராபசிஸ் எல்லாரும் அப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து தட் இஸ் அனதர் வே ஆஃப் காட் ரைட்டிங், தட் இஸ் அனதர் வே ஆஃப் காட் புட்டிங் ஹிஸ் மெசேஜ். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் புரியணும்னா உங்களுக்கு பரிசுத்தாவியான ஒரு தொடை இருந்தால் தான் உங்களுக்கு புரிய முடியும். ஸோ இது ஏன்ஷியன்ட் ப்ராபசிஸ் நிறைய இது அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் இன்டென்ஷனலாக அப்படி எழுதியிருக்கிறது, டைம் ஃப்ரேமே கொடுக்கல எதுக்குமே. இது எப்போ நடக்குன்னு இப்போ 9வது வசனம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வர்றது கழுதையில் வருகிறான்னு இருக்கும். அதை வந்து டைம் ஃப்ரேமே கொடுக்கல ஆண்டவர். பிகாஸ் அது அந்த நேரம் வரும்போது பரிசுத்தாவியானவர் யார் அந்த சென்சிட்டிவ் ஹார்ட்டோட இருக்கிறாங்களோ, இந்த தீர்க்கதரிசனம் சகரியா அவங்க புக்கில் இருக்கு. இது எல்லாமே அவங்க ப்ராஃபட்ஸ்ன்ற புக்கில் எல்லா யூதர் கையிலேயே அந்த ஸ்க்ரோல் இருக்க தான் செய்யுது. எல்லா சினகாகலையும் அவங்க வச்சிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது டெம்பிள்லேயே அந்த ஸ்க்ரோலில் இருக்கு. இதே புத்தகம் தான் இருக்கு. ஏன்னா அவங்களால புரிய முடியல. ஏன்னா they did not have the heart to receive. ஸோ அதான் வார்த்தை நம்ம நிறைய நேரத்தில் இன்னைக்கு நான் வாசிக்கும் ஹாஸ்பிட்டல் சேம்பர்ஸ் அந்த டிவோஷனில் இருக்கு. we hear many things. நம்ம நிறைய காரியங்களை காதுகளில் கேட்கிறோம், பட் அது நமக்கு உள்ள போகுதான்றதான் மேட்டர். ஸோ அதே ஆண்டவர் இன்டென்ஷனலாக இந்த காரியங்களெல்லாம் ஏன் எழுதுறாருன்னா நீங்க வாசிங்க, பட் என்னுடைய பரிசுத்தாவியானவர், அதாவது நீங்க வந்து புரியணும்னு நினைக்கும் போது இது எனக்கு கண்டிப்பாக எனக்கு புரியணும், இது என்னன்னு புரியும் நினைக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக விளக்குவார். அநேக நேரத்தில் நம்ம வாசிட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். அநேக நேரத்தில் நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம பைபிள் வாசிட்டு இதை ஒன்று போயிட்டே இருக்கோம். எஸ்பெஷலி இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாசிக்கிட்டு நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். இது ஏதோ பட் யாரெல்லாம் புரியணும்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்கிறோமோ கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு கண்களை திறப்பார். இட் won't just touch your ears, it will touch your heart. ஸோ இன்டென்ஷனலாகவே ஆண்டவர் இப்படி எழுதியிருக்கிறார். ஸோ நிறைய ப்ராப்பர்ட்டி இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து புரியணும்னா இது யூ நீட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் டு டீச் யூ. நீங்கள் இயேசு கிறிஸ்து நிறைய இயேசு கிறிஸ்தும் சரி பவுலும் சரி நிறைய பழைய ஏற்பாடுல வந்து கோட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த நேரத்தில் கோட் பண்ணணுன்றது தெரியும். கரெக்டாக ஆண்டவர் அவங்களுக்கு அந்த 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 ஞானத்தை கொடுப்பார், எந்த நேரத்தில் எந்த வார்த்தை வரணுன்றது சொல்லி. இப்போ நம்ம வச்சிருக்கிற மாதிரி புக்கெல்லாம் இல்லை, சாப்டர்ஸ்லாம் கிடையாது, வசனம்லாம் கிடையாது. அப்படின்னா ஸ்க்ரோல் தான் இருக்கும். சக்கரையான ஒரு பெரிய ஸ்க்ரோல் இருக்கும், எடுத்து இப்படி வச்சுட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். அது நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோம் அப்படி கிடையாது. ஸோ அப்போ அவங்க அதை வாசித்து அதுலேருந்து அவங்க புரிந்து கொண்டு அதுலேருந்து ஆண்டவர் பேசணும்னா அது. ஸோ தட் இஸ் வாட் யாருக்கு அந்த இருதயம் இருக்குதோ அவங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறாங்க. who would watch it. அந்த 10வது சாப்டர் 10வது சாப்டர் வந்து ஸ்டார்ட்ஸ் 1-3 பார்த்தீங்கன்னா அந்த லேக் ஆஃப் ஷெப்பர்ட்ஸ். Mine anger was kindled against the shepherds and against the goats. The Lord of hosts has lifted his rod out of Judah and has made them as goodly horse in the bed. Okay. ஸோ இங்கே வந்து திருப்பி ஆண்டவர் சொல்கிற மை ஆங்கர் பர்ன்ஸ் அகேன்ஸ்ட் த ஷெப்பர்ட்ஸ். இங்கே வந்து இந்த டைமில் வந்து டெம்பிள்லாம் கட்டிட்டாங்க, ஒரு 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 டைம் பீரியட் போயிடுச்சு. திரும்பவும் இஸ்ரேல் வந்து பழைய காரியங்கள் நிறைய உள்ள வருது அவங்களுக்கு. ஸோ அதில் தான் இதை பார்க்குறீங்க. அந்த ஷெப்பர்ட்ஸ் எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். அதில் prophecies, idol speak, deceit, divinity, vision that tell lies. Therefore the people wander like sheep oppressed for lack of shepherd. So the prophecy எனக்கு என்ன நடக்க போகுது இந்த ப்ராப்பர்சி கேட்டு ஸோ இந்த மாதிரி போகும்போது அது வந்து இட் மேக்ஸ் த பீப்புள் வாண்டர் விதவுட் ஷெப்பர்ட் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி ரிலேஷன்ஷிப் வித் காட். 6 நீங்கள் 12 திருப்பி வாசிக்கும் போது ஆண்டவர் திரும்பவும் அந்த it talks about the restoration of the house of Jacob from a few. The house of Jacob என்ன மீன் பண்ணுறதுன்னா ஈஃப்ரேம் ஜேக்கப் என்ன மீன் பண்ணுறதுன்னா நீங்கள் 6-12 வரைக்கும் இங்கே வந்து ஜூடாவை பற்றி இல்லை, இட்ஸ் அபவுட் இஸ்ரேல். சரியா, நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல் ஜூடா வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறாரு ஈவன் த ஹவுஸ் ஆஃப் ஜேக்கப் வில் பி ரெஸ்டோர்ட்.
ஈவன் தோ தே ஆர் ஃபியூ. அந்த டைம்ல வந்து ரொம்ப ஃபியூவா தான் இருந்தாங்க இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டா ஸ்கேட்டர் ஆயிட்டாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். பட் அவங்க வந்திருக்கிறது ரொம்ப கம்மி தான். பட் ஆண்டவர் சொல்வார் அவங்களையும் எல்லா ட்ரைப்ல வந்து அந்த நம்ம 10 ட்ரைப் மேல இருந்தாங்க நார்த்தில், அவங்களும் சிதறடிக்கப்பட்டாங்க அசிரியன்ஸ் வச்சு. நிறைய பேர் அநேக இடத்துல சிதறிட்டாங்க, நிறைய பேர் மற்ற மக்களோட கலந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது அவங்கள தான் சமாரியர்கள்னு சொன்னாங்க, பிகாஸ் மற்றவங்களோட மிக்ஸ் பண்ணி. பட் அதுலேயுமே எல்லா ட்ரைப்லேயும் ஒரு கூட்டம் யூதாவில் இருக்கிறாங்க. தேவர் பியூர், they kept themselves pure. அதான் சொல்கிறேன், ஐ will restore them even though they are few. அவங்களையும் நான் ரெஸ்டோர் பண்ணுறேன். they will become part of their thing. அடுத்தது 11வது வசனம். And he shall pass through the sea with affliction, and shall smite the waves of the sea, and all the beasts of the rivers shall rage. Okay. The pride of Assyria shall be brought down, and the scepter of Egypt shall depart away. So அவங்களும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்றாரு. பட் they have to pass through the sea of affliction. So restoration always restoration பண்றதுனால they have to pass through the sea of affliction. So இது 10th chapter. 11th chapter வந்து இட்ஸ் அபவுட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி அபவுட் ஈவில் ஷெப்பர்ட் அண்ட் அ குட் ஷெப்பர்ட். அதாவது ஒரு நல்ல ஷெப்பர்டுக்கும் ஒரு ஃபூலிஷ் ஷெப்பர்டுக்கும் உரிய இது கான்ட்ராஸ்ட். இது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு வந்து டைமும் கிடையாது. இதுக்கு மற்ற ப்ராஃபஸி மாதிரி there is no time limit. பட் இது நல்லா வாசிங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. ஜக்கரியாவை ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு you became a shepherd for the sheep that is going to be slaughtered. 4வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அடிக்கப்பட போற ஆடுக்கு நீ ஒரு ஷெப்பர்டா மாறுன்னு சொல்றாரு. they are chosen to be கொல்லப்படுறதுக்கு. 4வது வசனத்துல 11. Thus saith the Lord my God, feed the flock of the slaughter. கொலை உண்ணுகிற ஆடுகளை மேய்க்க கடுவாய். ஸோ யூ பாஸ்டர் த ஷீப் தட் இஸ் கோயிங் டு பி ஸ்லாட்டர்ட். அடிக்கப்படுற ஆடுக்கு நீ வந்து போய் நீ மேய்ப்பனா இருந்து சொல்ற ஃபர்ஸ்ட். திஸ் இஸ் ஒரு குரூப். ஸோ இங்க வந்து 5வது வசனத்துல பாருங்க, ஸோ இங்க வந்து ஒரு 3 கிளாஸ் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. ஓகே, பையஸ் ஸ்லாட்டர் தம் அண்ட் தே கோ அன்பனிஷ்ட். சே தே ஹேவ் நோ பையஸ். இந்த ஆடை வாங்குறாங்களா, அவங்க வந்து அதை ஸ்லாட்டர் பண்றாங்க. ஸ்லாட்டர் பண்ணிட்டு எனக்கு நான் ஒண்ணுமே செய்யல, ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் கில்ட்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, பீப்புள் ஹூ செல் தம், அவங்களை விற்கிறாங்களா, அந்த ஆட்டை விற்கிறாங்களா, அவங்க சொல்றாங்க பிரைஸ் தி லார்ட், வி ஆர் வெரி ரிச் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆடை வாங்குறவங்க அவங்களுக்கு மேலே ஒரு கன்சர்ன் இல்லை. இந்த ஷெப்பர்ட் தே ஹேவ் நோ கன்சர்ன், தே டோன்ட் ஸ்பேர் தம், தே கில் தம். ஸோ இது ஒரு அனாலஜி ஆஃப் த இன்னைக்குள்ள ஷெப்பர்ட்ஸ் உடைய இன்னைக்கு நிறைய ஆட்டிடியூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, காட் நிறைய பேர் ஆண்டவர் ஷெப்பர்டாக அழைத்திருக்கிறார். பட் அதில் நிறைய பேர் ஃபூலிஷ் ஷெப்பர்ட்ஸ் தான் இன்னைக்குள்ள சிச்சுவேஷன். இன்னைக்கு சபையில் அப்படி தான் இருக்குது. See, the people who slaughter them, the owners of the sheep, they don't care about the sheep. People who sell the sheep say praise the Lord, we are rich. Sell the sheep na யாருன்னு நினைக்கிறீங்க? See, people who bring supposedly people into the kingdom of God and they sell it to the church, where the shepherd is basically slaughtering the sheep. அதுதான் இங்கே மீன் பண்றது. ஸோ இதுதான் அந்த அனாலஜி. ஸோ ஒரு கூட்டம் விற்கிது, ஒரு கூட்டம் வாங்குது. விற்கிற கூட்டம் சொல்லுது நான் ரொம்ப ஐம் பிரைஸ் தி லார்ட், ஐம் ரிச்னு சொல்லுது. வாங்குற கூட்டம் ஒரு இறக்கம் இல்லாமல் வாங்குற ஷீப்பை they are just destroying it. 6வது வசனத்தில் ஸோ இப்போ ஆனால் இந்த ஷெப்பர்ட் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து ஐம் ஜஸ்ட் என்னுடைய கையை நான் கழுவிடுறேன், ஏன்னா இப்படி தான் இங்கே நடக்குது. ஸோ நான் எப்படி போடுமோ நான் விட்டுடுறேன்னு சொல்லிட்டு
then he just lets them do their own thing. அவங்க செய்ய சொல்றாரு. அப்புறம் 2 ஸ்டாஃப் எடுக்க சொல்றாரு. 7வது வசனத்துல பாருங்க, ஒரு 2 தடி எடுக்க சொல்றாரு. ஒன்னு பேரு ஃபேவர், கிரேஸ். தமிழ் எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்தது வந்து யூனிட்டி, யூனியன். சரியா? ஒன்று வந்து கிருபை, அதில் கிரேஸ், அதில் ஃபேவர். இன்னொன்று வந்து யூனிட்டி. ஸோ 8வது வசனத்தில் பாருங்க, ஜக்கரியா சொல்றாரு, ஐ காட் ரிட் ஆஃப் 3 bad shepherds in 1 month. அப்படிதானே இருக்கு. அதான் பண்ணிட்டேன். பட் த ஃபிளாக் டிடெஸ்டட் மீ. ஸோ திஸ் இஸ் த ஃபேட் ஆஃப் த குட் ஷெப்பர்ட். ஸோ குட் ஷெப்பர்டோடைய நிலைமையை பாருங்க. குட் ஷெப்பர்ட் என்ன பண்ணிருக்காருன்னா 3 மோசமான ஷெப்பர்டை தூக்கிட்டேன்னாரு. 1 மாசத்துல நான் தூக்கிட்டேன்றாரு. ஆனாலும் ஃபிளாக் வந்து எனக்கு நன்றி உள்ளதா இல்லை, ஃபிளாக் என் மேல வெறுக்குதுன்றாரு. இந்த ஃபிளாக் டோன்ட் லைக் குட் ஷெப்பர்ட்ஸ். இப்போ நம்ம சிச்சுவேஷன் நீங்க வசித்து பாருங்க, இது அப்படியே பர்ஃபெக்டா ஃபிட் பண்ணுது. ஸோ the flocks don't like good shepherd. இன்னைக்கு நிறைய கூட்டங்களுக்கு வந்து they don't want good shepherd, they want shepherds that take advantage of them. பேசிக்கலி என்ன கில் பண்றது என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் எப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் தேவைன்னா அவங்கள அட்வான்டேஜ் எடுக்கிற மேய்ப்பர்கள் தான் தேவை. அதை யூஸ் பண்ணி அந்த மேய்ப்பர்கள் அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அதான் சொல்றாரு, the flocks despised me, I destroyed. 3 பேரானா 3 தவறான shepherds I destroyed them, but the flock did not understand me. 9வது வசனம் தான் பாருங்க, he just lets them perish. 9வது வசனம் பாருங்க, ரொம்ப ட்ராஜடி. அந்த 9வது வசனம், சாகிறது சாகட்டும். ஸோ அந்த ஷெப்பர்ட் என்ன சொல்றாங்க, நீங்க போகிற வழிக்கு நீங்க போங்க. சி அப்போ இங்க என்ன 10-11 பாத்தீங்கன்னா the grace is broken there. புரியுதா? அந்த கிரேஸ்ன்ற ஸ்டாப்பை உடைக்கிறாரு. ஸோ கிரேஸ் இஸ் broken. ஏன்னா அந்த ஷீப் என்ன சொல்லுதான், எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு புது நல்ல ஷெப்பர்ட்லாம் வேண்டாம்னு சொல்றான். அப்போ அந்த ஷெப்பர்ட் என்ன சொல்றான், நீங்க உங்க இஷ்டத்துக்கு போ, நீ யார் பின்னால போகணுமோ போ, நீ என்னென்ன உபதேசம் உனக்கு வேணுமோ கேட்கறதுனா போ. Because you don't want good shepherd, உனக்கு எந்த shepherd வேணுமோ நீ போ. Then he says, I breaks grace, கிருபை முறிக்கப்படுகிறது. அதாவது இன்னைக்கு ஏன் மக்கள் தவறான போதனைகளுக்கு போறாங்கன்றதா, ஒரு கூட்டம் பேட் ஷெப்பர்ட்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. பட் நிறைய நேரத்தில் அந்த ஆடுகளுக்கும் பேட் ஷெப்பர்ட் கொடுக்குற தீனிகள் தான் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த குட் ஷெப்பர்ட் சொல்றாங்க, நீ போய் என்ன பண்ணா பண்ண, பிகாஸ் ஐ எம் பிரேக்கிங் தி கிரேஸ். He breaks that. 12வது வசனம் பாருங்க. இப்போ இந்த குட் ஷெப்பர்ட் என்ன சொல்றாருன்னா, நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பார்வைக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு ஒரு கூலி தாங்கன்னு கேட்கிறாரு. ஸோ பேசிக்கலி ஜஸ்ட் டெஸ்டிங் தம். அப்போ அவங்க என்ன கூலி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த 30 வெள்ளி காசு என்ன மீன் பண்ணுது தெரியுமா? யூதாஸ் எடுத்தா. பட் இது வந்து எக்ஸாடஸ் 21:32 நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 21:32 அது வந்து ஒரு ஸ்லேவுக்கு கொடுக்குற விலை. புரியுதா? அதனால வாசி பாருங்க, 21:32 30 வெள்ளிக்காசு வந்து ஒரு இந்த ஸ்லேவுக்கு கொடுக்குற விலை. ஸோ ஒரு நல்ல ஷெப்பர்டுக்கு கொடுக்குற, நல்ல ஷெப்பர்டுக்கு அவங்க ஒரு ஸ்லேவ் கொடுக்குற விலை அந்த லெவல் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதுதான் தட் இஸ் தேர் இருக்கா. சரி, அந்த ஷெப்பர்டுக்கு கொடுக்குற அந்த ஒரு ஸ்லேவுக்கு கொடுக்க வேண்டியது 30 வெள்ளி. ஸோ அந்த நல்ல ஷெப்பர்டுக்கு அந்த ஸ்லேவுக்கு கொடுக்க வேண்டிய, ஸோ நல்ல ஷெப்பர்டுக்கு இவங்க அந்த வேலை தான் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்லேவுக்குரிய வேலை தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் மத்தேயு 27 நம்ம பார்க்குறோம்ல, 5-10 வரைக்கும். 13 வாசிங்க, இதுலேயே இல்லை 13 வாசிங்க. ஸோ இப்போ கொய்யாங்கடல எரிஞ்சு விடுன்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கு 30 சில்வர் தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் உடனே மதிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை கொய்யான இடத்துல எரிஞ்சு விடுன்னு சொல்றாரு. ஸோ இது எக்ஸாக்டா அப்படியே நீங்க பாருங்க, மத்தேயு 27 5-10 வாசிங்க. அப்படியே இதனுடைய பேரலா நீங்க பார்க்கலாம். வரல
ஸோ இது நீங்கள் பேரல் பார்க்குறீங்களா? ஸோ நல்ல ஷெப்பர்டை ரிஜெக்ட் பண்ணிட்டு 30 வெள்ளிக்காசு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதே நிலைமை தான் இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு அவரை விற்கிறாங்க. ஸோ அதை கொண்டு அவன் வந்து பாட்டர்ஸ் ஃபீல்டு. அது பேரல் நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதேமாரி தான் நல்ல ஷெப்பர்ட்ஸ், குட் ஷெப்பர்ட்ஸ் வில் ஆல்சோ பி ரிஜெக்டட் லைக் தட். தே வில் நாட் ஹேவ், அதான் சொல்றாரு, குட் ஷெப்பர்ட்ஸுக்கு நல்ல ஷெப்பர்ட்ஸுக்கு மதிப்பு இருக்காது. அதான் இங்கே சொல்றாரு. ஸோ தே வில் நாட் பி ஈவன். இயேசு கிறிஸ்துக்கே அந்த நிலைமைனா அதே தான். அப்போ 14ஆம் வசனத்தில் the bond is broken between Israel and Judah. ஸோ நல்ல ஷெப்பர்டுக்கு கொடுக்குற இவ்வளோதான் மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆண்டவர் நினைச்சதானா அந்த பாண்டை பிரேக்ஸ் தான். 14ஆம் வசனத்தில் தான் இருக்கு, உடைக்கிறேன். ஸோ கிரேஸ் போகுது, அடுத்தது பீஸ் அண்ட் யூனிட்டி போகுது. நீங்கள் நம்ம சபையில் நடக்கிற காரியங்களை பாருங்கள், முதல்ல கிருபை ஆண்டவர் எடுக்கிறாரு. ஏன்னா அந்த ஆடுகளுக்கு சரியான ஆண்டவர் தேவையில்லை. ஆடுகளுக்கு தேவை வந்து சரியான போஜனம் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் இதுதான். அதுக்கு பின்னாலே போகும்போது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஹி ரிமூவ்ஸ் தி கிரேஸ். கிரேஸ் வந்து நீங்கள் சும்மா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீ இழுத்து போகலாம் நினைக்கவே கூடாது. கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் லிமிட்டட். அண்ட் ஆண்டவர் தெரியும் யாருக்கு எப்போ கிரேஸ் எடுக்கணுன்றது. ஒருத்தன் வந்து அவன் வந்து இருதயத்தில் ஆழத்தில் வந்து ஆண்டவருடைய கிருபையை வந்து அவன் அலட்சியப்படுத்துறான்னா, அதை வந்து அவன் சீரியஸாக எடுக்கலைன்னா ஒரு நேரம் வரும் அந்த கிருபையை ஆண்டவர் அவனோட எடுத்து போடுவார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். கிரேஸ் இஸ் நாட் இன்டெஃபினிட். தேர் வில் கம் அ டைம் when he chooses. அப்போ அந்த கிருபையை எடுத்து போடுவார். ஸோ அதான் இங்கே ஃபர்ஸ்ட் நடக்கிறது, கிரேஸ். when you reject God, when you reject truth, he removes grace and then he removes the unity. அதான் நம்ம பார்க்குறோம். அந்த யூனிட்டி ரெண்டும் போயிடுச்சுனாலே இட்ஸ் ஃபினிஷ்ட். இன்னைக்கு நம்ம சபைகளில் நம்ம பார்க்குறது அதே தான். எக்ஸாக்ட்லி வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ 15 to 17 வரைக்கும் இந்த ஃபூலிஷ் ஷெப்பர்டை பொறுத்துருங்க. ஓ டு த ஃபூலிஷ் ஷெப்பர்ட்ஸ், worthless shepherds இருக்கு பாருங்க. The Lord said unto me, take unto thee a testament of a good shepherd. For lo, I have raised up a shepherd in the land which shall not visit those that he cut off, neither shall he seek the anyone, nor he that is broken, nor feed that standeth still, but he shall eat the flesh of the fat, and tear the claws in pieces. Go to the idle shepherd that leaveth the flock, the sword shall be upon his arm and upon his right eye, his arm shall be clean completely with it, and his right eye totally blinded. So இதுதான் ஃபுல்லிஷ் ஷெப்பர்டுக்கு நடக்கக்கூடிய காரியம். ஸோ இதை நல்லா திருப்பி வாசித்து பாருங்க, உங்களுக்கு இதனுடைய நிறைய காரியங்கள் புரியும். ஸோ இது வந்து எந்த டைமுக்குன்னு புரியாது, பட் இது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அப்ளிகேபிள் ஃபார் ஆல் டைம்ஸ். இந்த 11ஆவது சாப்டர் வந்து எல்லா டைமுக்கும் அப்ளிகேபிள் தான். ஏன்னா இந்த ஃபூலிஷ் அண்ட் வைஸ் ஷெப்பர்ட் இஸ்ரேலில் அந்த காலத்திலே இருந்தாங்க, இப்பவும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரெலவெண்ட், பிகாஸ் நம்மளுடைய சபைகளில் இதுதான் இப்போ நடக்கு. அதனுடைய ரிசல்ட்டு தான் அந்த யூனிட்டி இஸ் broken, the staff of unity is broken. அவ்வளோதான், that's it. 12வது சாப்டர். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து 12வது சாப்டரில் 2வது வசனம், Lord, I will make just in a cup of trembling upon to all the people round about. தமிழ் இருக்கு 2வது தத்தளி. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நம்ம ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப வேண்டியதில்லை. நீங்கள் நியூஸே பார்த்தீங்கன்னாலே தெரியும். த ஹோல் இன்னைக்கு உலகத்தில் உள்ள பாலிடிக்ஸ், உலகத்தில் உள்ள எல்லா கான்ஃப்ளிக்ட், மோஸ்ட் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் சென்டர்ஸ் அரவுண்ட் ஜெருசலேம். அவ்வளோதான். ஜெருசலேம் வந்து ஆண்டவர் இந்த சகரியால் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து 12 to 14 வரைக்கும் வந்து இது வரைக்கும் இஸ்ரேலை குறித்து இருந்துச்சு. 9 to 11 வரைக்கும், 12 to 14 வரைக்கும் centered around Jerusalem, but the view is international. So the prophecy எல்லாமே அப்படிதான், இன்டர்நேஷனல் ப்ராஃபஸி ப்ளஸ் மில்லேனியம் வரைக்கும் போயிடும், எண்ட் ஆஃப் த வேர்ல்டு வரைக்கும் போயிடுது. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமே ஐ வில் மேக் இட் அ கப் தட் சென்ஸ் பீப்புள் ரீலிங் சொல்றாரு. ஸோ இட் வில் a place of contention. அது வந்து ஒரு எப்பவுமே ஒரு சண்டை. ஐம் கோயிங் டு மேக் கப் தட் சென்ஸ் ஆல் த சரௌண்டிங் பீப்புள் ரீலிங். ஸோ இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரி திங் இஸ் சென்டர்ஸ் அரௌண்ட். நீங்கள் உலகத்தில் நடக்கிற டெரரிசம் சரி, உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான வயலன்ஸும் சரி,
ஒவ்வொரு கார்னர் ஆஃப் த உலகத்தில் ஒவ்வொன்று நடந்துட்டு இருந்தாலுமே நீ எல்லாத்தையும் ஒரு லைனை டிரா பண்ணீங்கன்னா கடைசியில போய் நிற்கிறது எல்லாமே ஜெருசலேம்ல போய் தான் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு ஜெருசலேம். அந்த எல்லாமே கன்வெர்ஜ் ஆகிறது கடைசி நாட்கள்ல. அந்த ஆங்கர், அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த வெறுப்பு எல்லாமே ஜெருசலேம்ல போய் தான், அந்த ஜெருசலேம் டுவர்ட்ஸ் ஜெருசலேம் தான் அது போகுது. ஸோ 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர் இவெண்ட்டை பற்றி சொல்லுது. ஆன் தட் டே ஐ வில் செட் அவுட் டு டிஸ்ட்ராய் ஆல் த நேஷன்ஸ் தட் அட்டாக் ஜெருசலேம். இது வந்து ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு காரியம். உலகத்தில் நிறைய நாடுகள் சேர்ந்து எல்லாருமே எருசலேமுக்கு அகேன்ஸ்டாக தே வில் கம். அதாவது இன்னைக்கு நடக்கிற சிச்சுவேஷன் எல்லாமே கொந்தளிப்பு உலகத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இஃப் யூ ரீட் நியூஸ், நீங்கள் நல்லா நியூஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா இன்டர்நேஷனல் நியூஸ் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு வந்து கொந்தளிப்புகள் நடந்துட்டு இருக்குது. சண்டையே நடக்கக்கூடாது அப்படின்ற இடங்கள்லையும் சண்டை நடந்துட்டு இருக்குது. ஹாங்காங்கில் பார்த்தீங்கன்னா கொந்தளிப்பு நடக்குது. மிடில் ஈஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கொந்தளிப்புல இருக்குது. இப்போ நம்ம இதுலேயுமே சரி, காஷ்மீர்லேயும் நிறைய காரியங்கள் இப்போ நிறைய கொந்தளிப்புகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. பட் எல்லாமே நீ நல்லா பாருங்க, எல்லாமே கல்மினேட் ஆகிற, எல்லாமே ஒரு பீக் ரீச் பண்ணுறது எப்போன்னா இட் வில் ஆல் கம் அரவுண்ட் ஃபார் ஜெருசலேம். எல்லாமே அந்த ஜெருசலேம் அகேன்ஸ்டாக தான் போவாங்க. ஏன்னா எல்லாருடைய ஆங்கரும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதா இல்லையா தெரியல, பட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஜெருசலேமை நோக்கி தான் எல்லாரும் போவாங்க. ஸோ ஒன் டே எல்லாருமே எல்லா உலகத்தின் எல்லா நாடுகளும், அதாவது ஒரு பெரிய கூட்டமான நாடுகள் வந்து ஜெருசலேம் அகேன்ஸ்டாக போவாங்க. அந்த டைம்ல தான் 10லிருந்து 14 வரைக்கும் நீங்க வாசிங்க. ஓகே, இதுதான் ரெவலேஷன்ல 1:7 இருக்குது. அவர்களை குத்தினவர்கள் அவரை நோக்கி பார்க்க. ஸோ இந்த டைம்ல தான். ஸோ இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன் எதை குறிக்குதா, ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு ப்ராபசி. ஸோ நிறைய உலகத்தின் நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஜெருசலேம் சுற்றி நிற்க போறாங்க. ஜெருசலேம் எங்க போகணும்னு தெரியாத நிலைமையில் இருப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஒரு காலத்துல ஜெருசலேம் இஸ்ரேலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ விட்டுட்டாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் ஒரு காலத்துல இஸ்ரேலி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யூரோப் கம்ப்ளீட்டா கையை கழுவிட்டாங்க. ரஷ்யா இஸ் பேசிக்கலி அகேன்ஸ்ட் இஸ்ரேல் பிகாஸ் தே ஆர் வித் ஈரான். ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபிராக்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. அமெரிக்காவை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே தே ஆர் கம்மிங் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். ஸோ இந்த ஒரு பெரிய கூட்டமான நாடுகள் இஸ்ரேலை சூழ்ந்து நிற்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார் 10வது வயசுல, ஐ வில் pour out a house of David and inhabitants Jerusalem spirit of grace and supplication. இந்த நேரத்தில் தான் ஒரு கிருபையும் ஒரு மன்றாட்டுக்குரிய ஒரு ஆவியை நான் அங்கே மூட்டுவேன்னு சொல்றாரு. அப்போ என்ன நடக்குதா, only after God gives them the grace and supplication, அவங்களுக்காக திறக்கப்படுறதில்ல. இது நம்மளுடைய நேரம் இல்லை, நம்ம சபை எடுக்கப்பட்டிருக்கும் இந்த டைம்ல. இஸ்ரேலுக்குரிய நேரம் நடக்கும். இது டைம் ஆஃப் இஸ்ரேல். ஸோ அப்போ ஆண்டவருடைய he will start dealing with them as nations. நான் தொடர்ந்து சொல்றேன், சபையின் காலம் முடிந்த உடனே இஸ்ரேலின் காலம் ஆரம்பிக்கும். அப்போ திரும்பவும் நேஷன்ஸ் அப்படி he will start dealing with them as nations. So இங்க என்ன சொல்றாங்கன்னா, he will pour out the grace of supplication. அப்போ அவருடைய கண்கள் திறக்கப்படும். Then they will see him coming on the clouds and God will fight for them. So இதுதான். And they will see Jesus actually coming. மேகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிறதை அவர்கள் பார்ப்பார்கள். ஸோ அவங்க வந்து அப்பதான் சொல்றாரு, அவர்கள் குத்தினவர்கள் அவர்கள் கண்கள் பார்க்கும். அப்போ they will realize இவர் தான் மெசாயா, இவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற
சேவியர் ஈஸ் மெஸ்ஸாயன்றது அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அது வரைக்கும் அவங்களுக்கு கண்கள் அடைக்கப்பட்டு இருக்குது. ஸோ ஆண்டவர் அந்த ஸ்பிரிட் ஆஃப் இதை கொடுக்கும்போது எல்லா நேஷன்ஸ் சரௌண்ட் பண்ணி இது நிற்குது. அதுக்கு முன்னால் பெரிய ட்ராஜடி நடக்குது. அது நம்ம அடுத்த ப்ராபஸியில் வருது பாருங்க. ஸோ பட் அந்த டைமில் வரும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் வில் கம் அண்ட் ஃபைட் ஃபார் தம். நிறைய நேரத்தில் இப்போ இந்த வசனத்தை தான் அவங்க சரியா அவங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. நிறைய யூதர்களுக்கு ஆக்சுவலாக இந்த நிறைய ப்ராபசிஸ் புரியவே முடியாது. பட் இது அவர்கள் அந்த நேரத்தில் தான், இந்த டைமில் தான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த 13வது அதிகாரத்தில் அதிகாரத்தில் 8-9 It shall come to pass that in all the land, saith the Lord, 2 parts shall itself be cut off and die, but the third shall be left there. Okay. அதில் 8-9 பார்த்தீங்கன்னா 2/3 will cut off and 1/3 will come out as pure as gold. ஸோ இதுதான். ஸோ இவங்களோட இஸ்ரவேலியர்கள் ஆண்டவருக்குள்ள வருவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள், ஆண்டவரை கண்டு கொள்வார்கள். பட் 2/3 will be cut off, 1/3 தான் வருவாங்கன்றது. ஸோ அந்த 1/3 எப்படி வருவாங்கன்னா உபத்திரவத்துக்குன்னா உள்ள ஊடாக போய் they will come out as pure as gold. ஸோ ஆண்டவர் அவங்களையும் ஏற்றுக்கொள்வார், அவங்களையும் சேர்த்துக்கொள்வார். அதுக்கு முன்னால் அந்த 2-6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸோ என்ன நடக்குது. இப்போ ஆண்டவர் அவங்க இருதயத்தை மாத்துறாரு, அவங்களுக்குரிய வேற ஆவியை கொடுக்குறாரு. அப்போ 2-6 பாருங்க. அப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் யாரும் இருக்க மாட்டாங்கன்றது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாருமே நான் தீர்க்கதரிசின்னு சொல்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்களா. ஏன்னா நல்லா நீங்க வாசி பாருங்க, யாராவது கள்ள தீர்க்கதரிசின்னு சொன்னா அவங்க அம்மா அப்பாவே அவங்கள கொண்டுருவாங்கன்றது. அவ்வளவு தூரத்துக்கு அவங்க சென்சிட்டிவ் ஆயிடுறாங்க. அது வரைக்கும் கள்ள தீர்க்கதரிசி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கள்ள தீர்க்கதரிசி ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. பட் ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஒரு சென்சிட்டிவ் இருதயத்தை கொடுத்த உடனே அப்போ அதாவது நிறைய காலத்தில் அந்த காலத்தில் இந்த யோகன் அந்த தோலில் ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்ஸ் அந்த காலத்தில் கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி அந்த தோல் ஏற்ற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. அப்போ இதில் நீங்கள் வாசித்து பாருங்க, அதில் அநேகர் அதெல்லாம் போட மாட்டாங்கன்றிருக்கு. சில பேர் நான் ப்ராப்பர்ட்டே இல்லைன்னு சொல்லுவானா. நல்லா வாசித்து பாருங்க, நான் ப்ராப்பர்ட்டே இல்லை, நான் வெறும் ஃபார்மர் தான், நான் ப்ராப்பர்ட் இல்லை. அதாவது ஒரு காலத்துல நான் ப்ராஃபட் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாமே. ஆண்டவர் அந்த ஒரு சென்சிட்டிவ் இருதயத்தை கொடுக்கும்போது த ஹோல் கிளைமேட் சேஞ்சஸ். நான் ப்ராஃபட்டே இல்லை, நான் சாதாரண விவசாயின்னு சொல்றேன். அப்போ அதில் பாருங்க இன்னொரு வேடிக்கையான ஒன்று இருக்கும். அப்போ கையில் அடிபட்டிருக்கேன், அது எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்றாங்க, சும்மா என் ஃப்ரெண்ட்ஸை போனேன், அவங்க அடிச்சிட்டாங்க, அதுல இருந்து வந்து காயான்னு சொல்றாங்க. அப்போ இவன் எங்கேயும் கள்ள தீர்க்கதரிசி கொடுத்து அடி வாங்கியிருக்கான், புரியுதுல்ல. ஆனா திருத்திட்டான் அவன் கேட்கறான், நீ ஏன் கையில் அடி வாங்கியிருக்க. அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான இருதயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ the whole thing changes when God pours out. ஸோ யூதர்கள் இது எல்லாமே யூதர்களுடைய காலங்களுக்கு கூறியது. ஸோ இது நமக்கு இது ஆண்டவர் கொடுத்திருந்தாலும் it all relates to them. ஸோ இந்த 2/3 will be cut off and 1/3 will come to God. அடுத்தது 14வது அதிகாரம் இட்ஸ் அபவுட் மில்லேனியம். அந்த நம்ம வாசித்தது மாதிரி 3-4 வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே அவங்களுக்கு ஃபைட் பண்ணுவார் இருக்குது. அவருடைய கால்கள் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் ஒலிவ மலையில் கால் வைத்து இட் வில் ஸ்பிளிட் இன்டு 2 அண்ட் ஆண்டவரே அவங்களுக்கு ஃபைட் பண்ணுவார் அப்படின்றது. இந்த வசனத்தை வச்சு தான் நிறைய யூதர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ரோமர்கள் அவங்களை 70 AD பிடிக்கும்போது நிறைய பேர் டெம்பிள்குள்ளே போய் உட்காந்துட்டு இந்த வசனத்தை திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஃபைட் பண்ணுவார், ஆண்டவர் எங்களுக்கு ஃபைட் பண்ணுவார். நாங்கள் டெம்பிளில் இருக்க போகிறோம், எங்களுக்கு ஒன்றுமே ஆகாது, ஆண்டவர் எங்களுக்கு ஃபைட் பண்ணுவார். பட் தேர் கம்ப்ளீட்லி ராங். அந்த டைமில் காட் வாஸ் நாட் கோயிங் டு கம். ஸோ அவங்க எல்லாமே தே ஆல் காட் டிஸ்ட்ராய்ட் பிகாஸ் ஆஃப் தட். பட் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபுல்லாக வாசித்துட்டோம். தென் இது எல்லாமே மில்லேனியம். 14வது அதிகாரம் ஃபுல்லாகவே மில்லேனியம். தென் லார்ட் வில் பி கிங். 9வது வசனம், லார்ட் வில் கிங் ஓவர் தி எர்த். ஆன் தட் டே தேர் வில் பி ஒன் லார்ட் அண்ட் ஹிஸ் நேம் தி ஹோலி நேம். அடுத்தது 20-21வது வசனத்தோடு முடியுது. அதில் 21வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஈவன் குக்கிங் பாட் இன் ஜெருசலேம் அண்ட் ஜூடா வில் பி ஹோலி டு த லார்ட் ஆஃப் ஹெவன்ஸ் ஆர்மிஸ். ஈவன் குக்கிங் பாட், சமையல் செய்கிற பாத்திரம் கூட வில் பி ஹோலி. ஸோ God will make everything holy when he comes and rules, when he changes their heart.
ஸோ இதோட நம்ம வந்து பேசிக்கலி சகரியா முடியுது. ஸோ இது எல்லாமே நான் ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு விளக்குவார். இன்னும் நிறைய ட்ரெஷர்ஸ் இதில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு அவுட்லைன் மாதிரி வச்சு, ஒரு கைட்லைன் மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக நீங்கள் படிக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மோர். அடுத்த வாரம் நம்ம மல்கியா